ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? அதுக்காக தான் நான் முதல்ல வந்தோன்னே கேட்டேன், உங்ககிட்ட வேத புத்தகம் இருக்கிறதா அப்படி. ஸோ வேதத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? தினமும் நேரம் எடுத்து வேதத்தை வாசிப்பது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியா இருக்குதா? இல்லைன்னா கேலண்டர் வசனத்தை வாசிச்சுட்டு போறீங்களா? வசனம் யாரோ வாசிக்கிறீங்களாங்க? முதல்ல கேலண்டர்ல யார் வசனம் டைப் அடிச்சா? அந்த சகோதரர் மட்டும் நம்ம கையில கிடைச்சார்னா அப்படியாக அவர் மகிமையிலே பிரவேசிக்கும்படியாக அதிகமா நம்ம ஜெபம் பண்ணணும். அன்பான தம்பி தங்கச்சி, கேலண்டர் வசனம் நம்மை காப்பாத்தாது. அது யாருக்கு சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, என்ன கான்டெக்ட், ஏதாவது கண்டிஷன் இருக்கா, எதுவுமே தெரியாம நேரா போய் இன்னைக்கு பாக்குறது. அங்க போய் பார்த்தா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வசனம் வரும்? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். அது நம்மை காப்பாற்றாது. நீங்கள் நேரம் எடுத்து பொறுமையா வசனத்தை வாசிக்கணும். பொதுவாக இன்னைக்கு என்ன டேட்டு? 6. அப்ப இன்னைக்கு எல்லாம் என்ன படிச்சிருப்பீங்க? நீதிமொழிகள் 6, சங்கீதம் 6. பொதுவா நிறைய பேர் இன்னமும் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்னும் பழைய ஏற்பாடு படிக்கல, புதிய ஏற்பாட்டை சுவிசேஷத்தை முடிக்கல, நிருபம்னா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. பல சபைகளில் நான் போய் யாக்கோபு நிருபம் அப்படின்னு உடனே யாக்கோபுனா ஆபிரகாம் அந்த இது தானே, ஆதி ஆகமத்தில் தேடிட்டு இருப்பான். யாக்கோபு எழுதின நிருபத்தை. வேத அறிவு இல்லாமல் பாடல் பாடுகிறார்கள், வேத அறிவு இல்லாமல் பிரசங்கம் பண்றாங்க. பல இடங்களிலே நான் பார்க்கிறேன் வசன அறிவு 0. வசனம் இல்லாததுனால தான் அவன் என்ன வேணாலும் பேசுறான் மேடையில், நாமும் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வசன அறிவு நமக்கு தேவை. அப்படின்னா நீங்க டைம் எடுத்து வேதத்தை வாசிக்கணும். உங்களுக்கு ஒருவேளை தமிழ் பைபிள் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, இங்கிலீஷ்ல நிறைய ஸ்டடி பைபிள்ஸ் இருக்குது. மெக்காத்தர் ஸ்டடி பைபிள் இருக்கு, இல்லைன்னா வில்லியம் மெக்டானல்டு பிலீவர்ஸ் பைபிள் கமெண்ட்ரி இருக்குது. இதெல்லாம் வாங்கி நீங்க பொறுமையா புக் பை புக்கா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாசித்து வளர வேண்டும். வேத வசனத்தை மையமாக வைத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. ஏனென்றால் அந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவே பிசாசு அவரை சோதிக்கும் பொழுது போ அப்படிலாம் எதுவுமே சொல்லாம என்ன பண்ணாரு? வசனத்தை வச்சு. யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே வசனத்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம ஏமாத்திரம். அது மட்டுமல்ல, வசனம் தான் நம்மளுக்கு சரியான வழியை காமிக்கும் வாழ்றது எப்படி அப்படின்னு. இதையும் நம்ம இன்னொரு நாள் கத்த சித்தமானால் டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம் டீப்பா. ஓகே, நம்மளுக்கு டைம் இல்லை இதுலலாம். நோ யுவர் காட். அதுல 3வது காரியம், நம்பர் 1, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே. நம்பர் 2, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா, அதுக்கு நேரம் செலவு பண்றீங்களா இல்லையா. 3வதாக, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஓகே. அநேகர் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சொல்றாங்க. நம்ம அவ்வளோ தூரம் போவேனா, முதலில் தினமும் ஒரு 10 நிமிடம் ஆண்டவரோடு தனிமையில் நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இதுக்கு ஒரு அழகான டைம் சொல்லுவாங்க. என்ன டைம்? யாரோ சொன்னாங்க, குவயட் டைம். வெரி குட். ஓகே. நீங்கள் காலைல எழும்புறீங்களோ இல்லை, ப்ரிஃபரபிளி இந்த மார்னிங், அப்படி இல்லைன்னா கூட சாயங்காலமோ நைட்டோ, உங்களுக்கு எப்போ யாருமே எந்த தொந்தரவும் பண்ணாமல் அந்த கர்மாந்திரம் முடிச்சு அந்த ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா கதவெல்லாம் சாத்திட்டு நிம்மதியாக ஆண்டவரோடு ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து உங்கள் மனதில் இருக்கிற உண்மையாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் தான் ஜான் வந்திருக்கேன், நான் தான்ப்பா ஜெனிஃபர் வந்திருக்கேன். ஆண்டவர், இதெல்லாம் தான் என் மனசில் இருக்குது, இது என்னுடைய மனசை குழப்புது, இது எனக்கு சேலஞ்சாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பனாக பேசும். தயவு செய்து ஜெபத்தில் போனோன்னே முதல்ல ஒரு 500 ஸ்தோத்திர பலியை ப்ளீஸ். இசைவரே தோத்திரம், எங்களை உண்டாகியவரே தோத்திரம், எங்களை படைத்தவரே தோத்திரம். ஸ்தோத்திர பலி 1000 2000 காப்பாத்தாது. அன்பான தம்பி தங்கச்சி, காப்பாத்தாது. சும்மா ஒரு மந்திரம் போல நாம் அதை சொல்வதனால் அது நம்மை காப்பாற்றாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பி வராங்க. அப்பா, ஓகே,
நம்ம சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க. அப்பா வந்தோடனே அந்த பிள்ளை என்ன பண்ணும்? நேராக போய் அட சொல்ல அழகாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஹலோ டேடி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க டேடி வாங்க, நான் இதை ட்ராயிங் பண்ணியிருக்கேன், இதை பாருங்க, வாட் எவர். ஓகே, இல்லைன்னா என் தம்பி என்னை அடிச்சிட்டான், இல்லை மம்மி என்னை திட்டுறாங்க, ஏதோ ஒன்று சம்திங் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பதிலாக அந்த குழந்தை அப்பா வந்த உடனே அப்படியே அட்டென்ஷன்ல நின்று, வேலை முடிந்து வீடு திரும்பும் தகப்பனே வருக, எங்களுக்கு ஷூ சாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்களே நன்றி, எங்களுக்கு ஃபீஸ் கட்டினீங்களே நன்றி, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்களே நன்றி, நன்றியோ நன்றி, நன்றி நன்றின்னு ஒரு புக்கை வச்சு படிச்சா எப்படி இருக்கும்? அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? டேய் லூசாடா நீ, I didn't expect this from you man, you just come and hug me and kiss me, that's what I want from you. If you are obedient, very good. அதனால ஜப நேரத்தில் ஏதா மந்திரம் மாதிரி சும்மா ஸ்தோத்திரம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரம் 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 ஆண்டரே ஆண்டரே ஆண்டரே, என்னையா பண்ண? நீ ஆண்டவரை கூப்பிடுறியா ஆண்ட்ரூவை கூப்பிடுறியா? இது உங்களை காப்பாற்றாது. ப்ளீஸ், ஏதோ ரிலீஜியஸா நான் இதை பண்றேன் அப்படின்னு நினைத்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? சந்தோஷமா பண்ணு. இல்ல மொட்டை மாடியில் நடந்து ஜெபம் பண்ணுமா? சந்தோஷமா பண்ணு, வா விருப்பம். பாத்ரூம்குள்ள இருந்து கூட நம்ம ஆண்டவருக்கு பேசலாம். he is accessible from anywhere, approachable from anywhere. அவர் கேட்கறது என்னது? உடஞ்ச மனசு, தாழ்மையுள்ள மனசு, ஏசப்பான்னு அவ்வளவுதான். ஆறரை மணிக்கு என் கையில் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, லேட் ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. இரண்டாவதாக நம்பர் 1, நோ யுவர் காட். அதுல 3 காரியங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்க இல்லையா, ரெண்டாவது வசனம் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில, மூன்றாவது ஜெபம், ஆண்டவரோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவதாக நோ யோர் ஐடென்டிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் நோ யோர் காட், ஆண்டவரை தெரிஞ்சுக்கோ. இரண்டாவது ஒன்ன நீயே முதல்ல தெரிஞ்சுக்கோ, நீ யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. ஓகே, இந்த பக்கம் மூணாவது ரோ. ஆம்பளை பசங்க யாரும் இன்னும் வாசிக்கலையா? 1 பேதுரு. ஆம்பளை பசங்க யாராச்சா? ஸ்கூல் காலேஜ் 1 பேதுரு 2:9. ஆ ம் 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 ஆ நம்ம யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இதுதான் முதல்ல நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாதான். ஓகே, only if the first condition is satisfied then you come to this. நான் முதல்ல ஆண்டவரோட பிள்ளையா செக் பண்ணிடுறேன். எஸ், ஆண்டவரோட பிள்ளை தான். அப்பனா இங்க நம்மளுக்கு நீ பரிசுத்த ஜாதி, நீ கர்த்தருடைய சொந்தமான ஜனம், நீ ஆசாரிய கூட்டம், நீ ஆண்டவரோட பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே யார் இருக்கிறாங்க? இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஓகே, எப்போ வந்தார் ஆவியானவர் நமக்குள்ள? இந்த பக்கம் 4th row. ரொம்ப சோகமா இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. ஆவியானவர் எப்போ நமக்குள்ள வந்தாரு? பிரதர், அந்த ஊழியக்காரர் என் தலை மேல அப்படியே கையை வச்சு ரிசீவ்னாரு பாருங்க, அப்போ வந்துச்சு பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 13-14. எப்போ ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்தார்? இருங்க, இன்னும் நிறைய பேர் இன்னும் மத்தேயுல தான் இருக்கிறாங்க. டைம் எடுத்துட்டீங்களாப்பா? எபேசியர் பேஜ் நம்பர் வேணா சொல்லிடுறீங்களா? 264, தமிழ் பைபிளில் 264 எடுத்துட்டீங்களா? எபேசியர்னா என்ன அர்த்தமா தெரியுமா? யாருக்கு எழுதுனா? பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதினார், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். வாசிங்க. ம் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது ஓகே, வெரி குட், சூப்பர்.
ஸோ எப்போ நம்ம ஆவியானவர் நம்மளுக்குள்ள வந்தாரு, எப்போ நான் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டனோ அந்த க்ஷணமே, அந்த நொடியே ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். இது வசனம். ஓகே, ஆண்டவர் நீ என் பிள்ளை அப்படின்றதுக்கு இதான்ப்பா என் கேரண்டி, நானே உனக்குள்ள இருக்கிறவா அப்படின்னு சொல்லி சீல் குத்தி உன்னை அவருடைய பிள்ளை ஆக்கிவிட்டார். ஓகே, நோ யோர் ஐடென்டிட்டியில் நம்பர் 1 ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நாம் நித்தியத்துக்கு சுதந்திரவாளிகள். எபேசியர் 1:18 இப்போ வாசிக்க வேணாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நித்திய சுதந்திரவாளிகள். அதாவது இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21 ஸ்பீடா வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:21. தேவன். சூப்பர், தேங்க்யூ. ஸோ அபிஷேகம் வேண்டும் என்று தனியாக நம்ம எங்கேயுமே போதாவல. எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்பவே ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்து இருக்கிறார். யாராவது உங்களை பார்த்து அபிஷேகம் பெற்றிருக்கியானா, ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதான் அப்பவே நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் இருந்தாலும் நான் சொல்றேன், ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்குது, அதனாலதான். ஓகே, ஸோ யூ ஆர் அனாயிண்டட். அது மட்டுமல்ல பிரதர், இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயங்கரமா டெம்டேஷன் இருக்கு, என்னால தாங்க முடியல, ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியல, எனக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான பலனை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேதுரு 1:3 2 பேதுருக்கு போங்கம்மா. ஜீவனுக்கும், எப்படி ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளும் அன்றி ஆஹா, இந்த வசனம் மனப்பாட வசனம். ஓகே, HW ஹோம்ஒர்க். அடுத்த வாரம் யூத் பிரசிடென்ட் கிட்ட போய் வசனத்தை மனப்பாடமா ஆடியோ ஃபைல்ல சொல்லி விட்டுருங்க. ஓகே, 2 பேதுரு 1:3 ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். ஸோ நான் ஒண்ணுமே இல்லை, என்னால முடியல, பலனே இல்லை சொல்லாதீங்க. ஏன்னா பலன் தான் ஆண்டவர் கொடுத்துட்டாரு ஆல்ரெடி பலன். அடுத்து நீங்க யார்? எபேசியர் 2:10 எபேசியர் 2:10 நற்கிரியை செய்வதற்கு ஓகே போதும், தேங்க்யூ. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஃபார் வி ஆர் ஹிஸ் ஒர்க்மேன்ஷிப். நல்லா இருக்கு அந்த வார்த்தை, கிரியேட்டட் ஃபார் குட் ஒர்க்ஸ். ஓகே போதுமா, தேங்க்யூ. அந்த ஒர்க்மேன்ஷிப் என்ற வார்த்தை தான் வேண்டும் எனக்கு. நல்லா கவனிங்க, வி ஆர் ஹிஸ் ஒர்க்மேன்ஷிப். நம்ம அவருடைய வேலையாக கிரியையாக இருக்கிறோம். ஒர்க்மேன்ஷிப் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை போய்மா. என்னதுமா? போய்மா. அந்த போய்மால இருந்துதான் ஆங்கில வார்த்தை போயம் வந்துச்சு. இப்போ கனெக்ட் பண்ணுங்க, நம்ம யாரு? ஆண்டவர் எழுதின போயம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் வடித்த கவிதை. ஆண்டவர் என்ன குள்ளமா படிச்சிட்டேன், ஆண்டவர் என்ன குண்டா படிச்சிட்டேன், ஆண்டவர் என்ன குச்சியா படிச்சிட்டேன், என் மூக்கு இப்படி இருக்கு, என் காது இப்படி இருக்கு, பாருங்க என் தலை இப்படி போயிடுச்சு. வசனம் என்ன சொல்லுது? யூ ஆர் காட்ஸ் போயம். If you try to be anything other than what God intended for you in your life, you are insulting God. அன்பான தங்கச்சி தம்பி, குள்ளமா இருக்கிறது பத்தி கவலைப்படாத, கருப்பா இருக்கிறத பத்தி கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவருடைய புள்ள, கரெக்டா படைச்சிருக்கிறாரு.
ஆட்டுக்கு அளந்துதான். அன்பான தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. எங்க அப்பா 6 feet ஹைட்டு. எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்கானுங்க. 2 பேருமே என்னை விடட்டாள். யோசிச்சு பாருங்க. என் அப்பா என்னை விடட்டாள், என் பசங்க என்னை விடட்டாள். நான் 2 பேர்த்துக்கு இப்படி இருப்பேன். என்னடா இப்படி இருக்கிறீங்க என் பக்கத்துல குள்ளமாப்ப. இதுக்காக நான் ரொம்ப வருஷம் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். என்னடா இது, நம்ம இப்படி ரொம்ப ஒன்றும் ஹைட் இல்லையே, கம்மியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம கர்த்தருக்குள்ளே வந்து வசனத்தை வளர்ந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த ஹைட்ல இருக்கும் போதே. ஓகே, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிலிம்லாம் ட்ரை பண்ணேன், ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா பாடுறதுக்கு, அப்படி இப்படிலாம் ட்ரை பண்ணேன். ஓகே, சப்போஸ் ஆண்டவர் எனக்கு ஒரு 6 feet 6'1" அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாருன்னா இங்கே உட்காந்து அட்வென்ட்ல உட்காந்து வசனமா சொல்லிட்டு இருப்பேன். வேற எங்கேயாவது போயிட்டு இப்படி எதையாவது பண்ணிட்டு போயிருப்பேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன நேசிச்சதுனால இந்த ஹைட் உனக்கு போதும். அன்பான தங்கச்சி, ஐயோ கருப்பா இருக்கணும், நான் ஏன் இப்படி, அப்படி யோசிக்காத. ஓகே, இப்படி இருந்த பல பிரச்சனை. இதுல நீ இன்னும் கொஞ்சம் அழகாயி எதுக்கு? என்ன இருக்கு வசனம்? யூ ஆர் காட்ஸ் போயம். அதை முதலில் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இன்ஃபீரியரா அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஆண்டவர் வடித்த கவிதை. அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல நம்ம யாரு டோட்டல் மிஸ்ஃபிட்ஸ். அதுக்கு தமிழ்ல வார்த்தை அழகாக இருக்கிறது. 1 பேதுரு 1:2. ஓகே, கண்டிப்பா ஒரு 8:30 ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இன்னைக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே ப்ளீஸ். அவ்வளவுதான். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. பக்கத்துல பார்த்து, நீ ஒரு பரதேசி அப்படின்னு நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நம்ம யார் இந்த உலகத்துல? பரதேசிகள், எக்ஸைல்ஸ். அந்த நோக்கம் நமக்கு வந்துருச்சுனாலே இங்க நமக்கு நாட்டம் இருக்காது. நான் பரலோகத்துக்குரியவன். பிலிப்பியன்ஸ் 3 படிக்கிறோம்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. சோ இந்த உலகத்துக்குரியவங்க நம்ம இல்ல. யூ ஆர் டோட்டலி a misfit in this world. அதை புரிஞ்சுக்கணும். யூ டோன்ட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட். ஏலியன்ஸ் கூட வச்சுக்கோங்க. அடுத்து அதேதான், நோ யுவர் ஐடென்டிட்டி. நம்மளை பத்தி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வசனம் 1 கொரிந்தியர் 15:10. ஏற்கனவே காந்த குரல்ல ஒரு பிரதர் வாசிச்சாரு. அவருக்கு கொஞ்சம் அவர் வாசிக்க வேண்டான்னு சொல்ல வந்த மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. மற்ற ஆம்பளை பசங்களுக்கு இப்படியே தட்டிக்கிட்டு போனா எப்படி? மற்ற பசங்க இந்த பக்கம்ல இருந்து சவுண்டே வரலையே. இங்க இந்த பக்கம் பாய்ஸ். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஓகே, இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன இப்ப நான் இங்க சொல்ல வரேன், நல்லா கவனிங்க அன்பான தம்பி தங்கச்சி. யூ ஆர் நாட் இன்ஃபீரியர் டு எனிபடி. யூ ஆர் நாட் சுப்பீரியர் டு எனிபடி. You are designed for a particular purpose. Run your race. That's all. Okay? நீங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சூடு போட்டுக்காதீங்க ப்ளீஸ். உங்க ஓட்டத்தை நீங்க ஓடுங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு ஸ்பீட் வச்சிருக்கிறாரு, ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கிறாரு, ஒரு ஜேர்னி வச்சு அந்த ஓட்டத்தை நீங்க ஓடணும். பக்கத்துல இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. எபிரேயர் 12:1-2 ரொம்ப ஃபேமஸான வசனம். இதெல்லாம் மனப்பாடமா சொல்லணும். இதெல்லாம் ஆகையால் வாசி தள்ளிவிட்டு ஓகே, நல்லா கவனிங்க. பாவம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அதுக்கப்புறம் யாரை நோக்கி? இயேசு கிறிஸ்துவை நோக்கி. நல்லா கவனிங்க. ஊழியக்கார் நோக்கி இல்ல, பாஸ்டர் நோக்கி இல்ல,
ஃபிலிம் ஸ்டாரை நோக்கி இல்லை, பாலிட்டிஷியனை நோக்கி இல்லை, யாருமே இல்லைன்னா உங்க தம்பி தங்கச்சி அப்பா அம்மா யாரையுமே நோக்காமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் ஆண்டவர் எப்பா நீ ஒரு மேரத்தான் ஓடணும், 40 கிலோமீட்டர் போற, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மெதுவா ஜாக் பண்ணிட்டு ஓகே. ஆனால் நீ வந்து 200 மீட்டர்ஸ் ஓடணும், கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்பீடாகவே ஓடும். ஓகே, நீ வந்து 100 மீட்டர்ஸ்ல இருக்க, நீ பயங்கர ஸ்பீடாக ஓடும். ஓகே, நீ வந்து 110 மீட்டர்ஸ் ஹேர்டல்ஸ்ல இருக்கிற, அங்க ஒரு ஹேர்டல் ஓடும், டக்குனு குதி, அப்புறம் போயிட்டே என்ன. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு, ஒவ்வொரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் அங்க வாசிக்கிறோம், உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை எப்படி ஓடணுமா? புரியுது அவனை சொன்னது? ஓகே, டோன்ட் கம்பேர். நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். டோன்ட் கம்பேர், டோன்ட் கம்பீட் வித் அதர்ஸ். வேற யார் கூட நீ போட்டி போடாத, உன் ஓட்டத்தை நீ ஓடு, அவ்வளவுதான். டோன்ட் கம்ப்ளைன், எனக்கு அது இல்லை இது இல்லை எனக்கு அந்த வசதி, எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாம மர்மர் பண்ணாம ஓடு. மூன்றாவது காரியத்திற்கு போக போகிறோம். நம்பர் 1, ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பனா பெலன். நம்பர் 2, நீங்க யாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். நான் யார் என்பதை சில வசனங்களை வைத்து பார்த்தோம். மூன்றாவதாக, know your friends, know your influence. அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆதியாகமம் 34வது அதிகாரம் வீட்டில் போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க. ஒரு ட்ராஜடி ஸ்டோரி. ஓகே, ஆதியாகமம் 34 ட்ராஜடி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. தீனாவோட கதை. அதுல அந்த வசனத்திலேயே ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுத்துட்டாரு, ஏன் இவ இந்த பெரிய ட்ராஜடி இவளுக்கு வந்துச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வசனம், சகோதரிகள் யாராவது தீனாள், அங்க ஒரு கமா, அப்புறம் தேசத்து பெண்களை. ஓகே போதும், தேங்க்யூ. இதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சீகேம் என்பவன் வந்து அந்த பிள்ளையை அப்படியே அழைச்சிட்டு போறான். அப்புறம் மிகப்பெரிய ஒரு தவறு அங்கே நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாத்தையுமே யாக்கோபுடைய பசங்க கொன்று போடுகிறார்கள். ஏன்? ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே குழு, தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். அன்பு தங்கச்சி, நீ யாரு? நீ ஆண்டவருடைய பிள்ளை. நோ யோர் பவுண்டரி. ஓகே, பவுண்டரிஸ் கீப் அஸ் ஃப்ரம் பாண்டேஜ். அது உங்களை பாதுகாத்து கொள்ளும். எப்பவுமே சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் காட்லி ஃப்ரெண்ட்ஸ். அப்பனா உங்களுக்கு தீமை நடக்காம நீங்க வழி தப்பி போகாம இருப்பதற்கு அது உங்களை காப்பாற்றும். அதனால சொன்ன நோ யோர் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்ட பழகுறீங்க? அன்பிலீவர்ஸ் கிட்ட வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம், ஹலோ ஹாய் பாய் சொல்றோம். ஆனா ஒரு லிமிட்டு, எங்க அந்த லிமிட் என்று அந்த லைனை நம்ம வரைய தெரியணும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ரெகோபோவாம் கிங்கா இருக்கார். ஓகே, அந்த கிங்கா இருந்தோடனே அவருக்கு அவரை சுத்தி இருக்கிற பேட் ஃப்ரெண்ட்ஸ் தப்பா அட்வைஸ் பண்றாங்க. தப்பா அட்வைஸ் பண்ணோன்னே அதனால இவன் எதை இழக்கிறான்? எதை இழக்கிறான்? இந்த பக்கம் யூனிஃபார்ம் போட்ட தங்கச்சிங்க ராஜ்யத்தைய இழக்கிறான். இப்போ என்ன ஆச்சு? கிங்டம் டிவைடட். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் மக்கிங்க? 3வது ரோ இஸ்ரவேல் ஃபர்ஸ்ட் கிங். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் அப்பவே சொன்னேன், அந்த பக்கமா ஓரமா உட்காரலாம், இவன் ஏதாவது கேட்டு நோகடிப்பான். சவுல். ஓகே, கிங் சால். அதுக்கப்புறம் டேவிட். ஓகே, டேவிடுக்கு அப்புறம் சாலமன். இதெல்லாம் அழகா வருது, யுனைடடா வராங்க எல்லாம் ஒழுங்கா. அதுக்கப்புறம் ரெகோபோவாம் தப்பான அட்வைஸை கேட்டதுனால, தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததுனால அவன் ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. அதனால தான் ரெகோபோவாம் அண்ட் ஜெரபோவாம் டிவைடட் கிங்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சகோதரி, ஒரு பொண்ணு ஆதியாகமம் 34 தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்னால அவ வாழ்க்கையை இழந்து மிகப்பெரிய ட்ராஜடி. அதுக்கப்புறம் தீனாவை பத்தி எங்கேயுமே நம்ம படிக்கவே இல்லை.
ஒரு மனுஷன் கிங்கா இருக்கிறவன் தப்பான அட்வைஸை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவன் பாதி ராஜ்யத்தை இழந்து போகிறான். தயவு செய்து நீங்க யார் கூட பழகுறீங்க, முக்கியமா அன்பிலீவர்ஸ், ஆண்டவரை அறியாதவர்கள் கூட நீங்கள் பழகும் போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஃப்ரெண்ட்ஸ்னா யார் இருப்பாங்க? நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் நெய்பர்ஸ், அவ்வளோதான். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இன்ஸ்டாகிராமில் ஒரு 10,000 இன்ஃப்ளூயன்சர் இருக்கான், யூடியூபரில் ஒரு 10,000 பேர் இருக்கான். அவன் வாய்க்கு வந்ததை எதை வேணாலும் பேசுகிறான், தின்னுக்கிட்டே பேசுகிறானுங்க. ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்ல நம்ம. இவங்க சொல்றது. பிரதர், இதெல்லாம் பார்க்கறது தப்பா? யோசித்து பாருங்கள். நம்ம ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ணணும் கரெக்டாக. இப்போ ஒரு யூடியூபரோ ஒரு இன்ஸ்டாகிராம், அவர் என்ன சொல்லுவீங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ, ஓகே, இப்போ பேசுகிறாங்க, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. அவங்க ரிலிஜன் பற்றி எதுவுமே பேசலை, அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க, இல்லைன்னா ஒரு உடல் நலம் குறித்து ஏதோ பேசுகிறாங்க. ஓகே, இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா கவனி. நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற, அவனுடைய போஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க, தினமும் அவங்க என்னென்ன பேசுகிறாங்க போயிட்டே இருக்கு, டீசெண்டாக போயிட்டு இருக்கு. நல்லா கவனி. அவங்க ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறபடியால் 10 வீடியோவில் 9 வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. 10வது வீடியோவில் அவங்களுடைய பிலீஃபை உள்ள கொண்டு வருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னா, கடவுள் இருக்கா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் இருக்காருன்னா நேராக வர வேண்டியதானே? அவரை நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் இருக்காருன்னா ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டம் நடக்குது எல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு விஷத்தை விதைச்சிடுவான். அஃப்கோர்ஸ் ஏத்திஸ்ட் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் கிறிஸ்தவத்தில் பதில் இருக்கிறது, அதுக்குள்ள நம்ம போல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷத்தை அப்படி லைட்டா போட்டுருவான். அப்போ நம்ம மைண்ட்ல அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஆமா, ஆண்டவர் கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா ஏன் இந்த ரேப்பை தடுக்கல, ஏன் இந்த கொலையை தடுக்கல, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அவங்கள இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கடைசியில் விசுவாசத்தை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பான தம்பி தங்கச்சி, அதனால யாரை நீ ஃபாலோ பண்ற கொஞ்சம் அவன் என்ன பேசுறாங்க, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா? நான் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கேன், இவன் என்ன பேசுறான் என்கிட்ட. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஆர் வாட்சிங். ஓகே, யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ என்ன பேசுறாங்க, என்ன ஏது ஆக்டர்ஸ் நிறைய. அன்பான தம்பி தங்கச்சி, ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஓகே, நான் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் சினிமா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த முதல் நாள் காட்சி போய் பார்த்து தேட்டரில் போய் நின்று அப்படியே பேப்பரை எல்லாம் அப்படி தூக்கி போட்டு பயங்கரமாக தலைவரே அப்படின்னு கத்துறீங்கல்ல, அதை விட ஒரு கேவலம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நீ ஆண்டவரோட பிள்ளை மேன், உன்னை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறாரு எங்கேயோ. நீ ரொம்ப கீழே இறங்கி பிஹேவ் பண்ற. நீ நித்தியத்துக்கு சுதந்திரவாளி. ஓகே, பரிசுத்த ஆவியானவரே உனக்குள்ள இருக்கிறாரு, நீ ஆண்டவரே அறியாத ஒருத்தனை கொண்டாடுற. இந்த படம் வந்துருச்சு, இந்த அப்டேட் வந்துருச்சா, எவ்வளவு ஷேம் தெரியுமா? ஷேம், இட்ஸ் அ ஷேம். இதுல என்ன ரொம்ப சோகமான விஷயம்னா, அந்த ஆக்டர் இருக்கார்ல, நீ ரொம்ப ஃபாலோ பண்றீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆக்டர்னு, he doesn't know you at all. He doesn't know you, man. He doesn't care whether you live or die. He doesn't know your name. You know everything about him. You are following him. You know what his next film is. You know what you want to know, what the update is. But he doesn't know you. நீ இருந்தாலும் செத்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. நீ அவனுக்கு ஒரு நம்பர், அவ்வளவுதான். 250 ரூபாய், அதான் உன் வேல்யூ.
அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாகி இங்கேருந்து வசனம் உனக்கு சொல்லி உன்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து எல்லாம் பண்ணி உனக்கு ஆண்டவருக்கு நீ ஏதாவது கனி கொடுப்பேன்னு பார்த்தா நீ தேட்டர் வாசலில் நின்று டங்கு டக்கரன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு டிக்கெட் வாங்கிக்கிட்டு இதை நான் பார்த்துட்டேன் அதை நான் பார்த்துட்டேன். ஃபூல், நீ யாருன்னு உனக்கு தெரியல, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ற. ஒன்ஸ் அகேன், I am not against cinema at all. Okay, மிகச்சிறந்த படைப்புகள் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஜோக் வந்தால் நம்ம சிரிக்காமையா இருப்போம். ஓகே, வடிவேலு ஜோக் வருதுன்னா சிரிக்காமையா இருக்கும். வடிவேலு ஸ்க்ரீனில் வந்தோடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வடிவேலு சகோதரர் ரட்சிப்புக்காக அப்படியா பண்ணுறோம். ஒரு நல்ல காமெடி வந்தால் பார்த்து சிரிச்சுட்டு போ. ஆனால் அப்படியே பயங்கரமாக இன்வால்வ் ஆகி அப்படியே பயங்கரமாக பார்த்து அடுத்து என்ன போகுது, இது என்ன போகுது. ஓகே, தயவு செய்து யூடியூபர்ஸோ இல்லை ஆக்டர்ஸோ இல்லை பொலிட்டீஷியன்ஸோ அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய ஐடியாலஜி அதில் பின்னாடி போகாதீங்க. ஏன்னா நம்ம பரதேசிகள், நம்ம இந்த உலகத்துக்கே சொந்தக்காரன் கிடையாது. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, பரலோகத்துக்குரியவர்கள், நம்ம ரட்சிப்புக்குரியவர்கள், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிறோம். இதுக்கு நடுவில் யார் என்ன வந்தாலும் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பிகாஸ் நத்திங் இஸ் வர்த், நத்திங் எல்ஸ் இஸ் வர்த். இதற்கு உங்களுக்கு உதவியாக இருப்பது நீதிமொழிகள் 27:17. இந்த இந்த இதுல கடைசியில யாராச்சும் நீதிமொழிகள் 27:17 வாசிங்கம்மா யாராவது. கரெக்ட். ஓகே, சூப்பர். ஓகே, அயர்ன் ஷார்பன்ஸ் அயர்னா, அதே மாதிரி ஒன் மேன் ஷார்பன்ஸ் அனதர். அப்படின்னா இங்க என்ன சொல்ல வராங்க? ப்ளீஸ் ஹேவ் காட்லி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆண்டவரை நேசிக்கிற, வசனம் வாசிக்கிற, ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் இல்லைன்னா ஒரு சேலஞ்ச் ஏதோ ஒன்று இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்போ அவன் உங்களுக்காக, அப்புறம் அவனுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும் உங்களுக்கு. அப்போ நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். இது அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்கும். ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது? நம்மளை சுற்றி இருக்கிறோம் அம்புட்டு போயிலும் ரட்சிக்கப்படாதவனா இருக்கான். இவரு தான் கிங்கு. அங்கே ரட்சிக்கப்படாத கேங்குக்கு இவர் தான் கேங் லீடர். அந்த மாதிரி இருக்குது நிலைமை ஆக்சுவலாக. ஸோ உங்களை சுற்றி எவ்வளவு காட்லி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா தயவுசெய்து காட்லி ஃப்ரெண்ட்ஸ் அமைத்து வைத்து கொள்ளுங்கள். அதுக்கெல்லாம் இந்த யூத் கேதரிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.